இன் அடிஷன் டு அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து நாம் ஒரு ஜெரண்டை யூஸ் பண்ணோம். ஜெரண்டுன்னு என்ன அப்படின்னா, நாம் செய்கிற ஆக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆக்ஷன் வேர்டை ஐஎன்ஜி ஃபார்மில் போடணும். ஆனால் இங்கே இந்த இடத்துல அது நவுனாக கருதப்படும். புரியுதுங்களா? அதுதான் ஜெரண்டு. ஜெரண்ட் அப்படின்னா ஆக்ஷன் வேர்டை நவுனாக பாவித்தல், அதுதான் ஜெரண்டு. அப்போது இன் அடிஷன் டுக்கு அடுத்து ஜெரண்டை போட்டுக்கலாம், இல்லாட்டி பிளெயின் நவுனை போட்டுக்கலாம். இப்படி தான் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அதற்கடுத்து முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கியம் போடணும். அது என்ன முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வாக்கியம்? இந்த மெயின் கிளாஸ்ன்னு சொல்கிறோம், சப்ஜெக்ட் வெர்பில் ஆரம்பிக்கணும். இதுதான் கான்செப்ட். சரிங்களா? இப்படி சொன்னீங்கன்னா ஒருத்தர் ஒரு வேலையை செய்கிறதோட இன்னொரு வேலையும் செஞ்சார், அதாவது சைமல்டேனியஸாக 2 வேலையும் செய்கிறாரு இல்லாட்டி செஞ்சார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வேலையை செய்கிறதோட அந்த வேலையும் செய் அப்படிலாம் சொல்லுவோம்ல. அப்போது 2 வேலையும் செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். பாருங்கள், காஃபி குடிப்பதோடு அவர் பிஸ்கட்டும் சாப்பிடுகிறார். நல்லா கவனிக்கணுங்க. இந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் வார்த்தை இருக்குல்ல, அதுக்கு டென்ஸ் கிடையாது. அது எந்த காலத்தில் நடந்ததுன்னு சொல்ல முடியாது. ஆனால் பின்னாடி வரக்கூடிய அந்த சென்டென்ஸ் என்ன டென்ஸில் இருக்கோ அதற்கேற்றார் போல் இந்த பர்டிகுலர் வார்த்தையை மாற்றிக்கும். இதற்கேற்ற டென்ஸுக்குள்ளே அது போய் உட்காந்துக்கும். ஓகே, காஃபி குடிப்பதோடு அவர் பிஸ்கெட்டும் சாப்பிடுகிறார். இன் அடிஷன் டு, நல்லா கவனிக்கணுங்க, இந்த பர்டிகுலர் வார்த்தையில் எது ஆக்ஷன் வேர்டு? காஃபி அப்படிங்கிறது நவுனு, குடிக்கிறது ஆக்ஷனு. ஆனால் இங்கே ட்ரிங்க்னுங்கிற வார்த்தையை போடக்கூடாது. அந்த ஆக்ஷன் வார்த்தையை ஐஎன்ஜி ஃபார்மில் போட்டுடணும், ட்ரிங்கிங். இதுதான் ஜெரண்டு. ஓகே, இன் அடிஷன் டு ட்ரிங்கிங் காஃபி ஹீ இஸ் ஈட்டிங் பிஸ்கட்ஸ். ஹீ இஸ் ஈட்டிங் பிஸ்கட். அவர் பிஸ்கட்டும் சாப்பிட்றாரு. நல்லா கவனிக்கணுங்க. இந்த இடத்துல அவர் பிஸ்கட்டும் சாப்பிட்டாரு அப்படின்னு சிம்பிளாக சொன்னீங்க அப்படின்னா, இன் அடிஷன் டு ட்ரிங்கிங் காஃபி ஃபஸ்ட்டு செட் அப்படியே வந்துடும். பின்னாடி மட்டும் மாற்றினா போதும். ஹீ ஏட் பிஸ்கட்ஸ், முடிஞ்சு போச்சு. ஏன்னா பின்னாடி என்ன டென்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். ஓகே, பியானோ வாசிப்பதோடு அவள் மிகவும் அழகாக பாடினாள். பின்னாடி வர்றது பாஸ்டில் இருக்குது. அப்போ என்னது? இன் அடிஷன் டு பிளேயிங் த பியானோ. ஏன்னா வாசிப்பதோடு, அப்போ அது ஐஎன்ஜி ஃபார்மில் நீங்கள் சொல்லணும். இன் அடிஷன் டு பிளேயிங் த பியானோ ஷி சாங் பியூட்டிஃபுல்லி. ஷி சாங் பியூட்டிஃபுல்லி. கணிதம் கற்பிப்பதோடு நாம் அறிவியலையும் கற்பிக்க வேண்டும். மாடல்ஸ் யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை, எது வேணாலும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டேன். அறிவியலும் கற்பிக்க வேண்டும். இன் அடிஷன் டு டீச்சிங் மேத்ஸ், இன் அடிஷன் டு டீச்சிங் மேத்ஸ் வி ஷுட் டீச் சயின்ஸ். வி ஷுட் டீச் சயின்ஸ். கடைசியாக பாருங்கள், இதை பார்ப்பதோடு, எப்படி? இதை பார்ப்பதோடு நாம் இந்த சேனலையும் பின்தொடர வேண்டும். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு காமெண்ட்டில் போட்டுருங்க.